சகரியா வாசிங்க. சகரியாவுடைய புஸ்தகம் 12:10 வாசிங்களேன். நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி, இதுல கவனிங்க, அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து. கரெக்டா சொன்னா? கரெக்டா பாத்தீங்களா? அந்த வசந்த பார்த்தீங்களா? இது திருத்துவக்காரனை பொறுத்த வரைக்கும் பிதா சொல்றாரு. பிதா என்ன சொல்றாரு? அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து. நடக்க போறத சொல்றாரு. எதை சொல்றாரு? நடக்க போறத பிதா சொல்றாரு. அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்ப்பார்கள். இது இன்னும் நிறைவேறல. இங்க ஒருத்தர் சொல்லிட்டாரு, உனக்கு தெரிஞ்சு பிதா, எனக்கு தெரிஞ்சு ஒரே தேவன் தான். இவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லிடுறாரு, தாங்கள் குத்தின எண்ணெய், மாற்றமே இல்லை. இன்னொருத்தர் குமாரர் அது இதெல்லாம் சொல்ல, தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்ப்பார்கள். எங்க நிறைவேறுது பாருங்க. யோவான் 19:37 வாசிங்க. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று, தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? யாசுவாவை என்ன பண்ணிடுவானுங்க? குத்திட்டு பார்ப்பானுங்க. அவ்வளவுதான். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது, தீர்க்க தரிசனம் என்பது என்ன செய்யும்? நிறைவேறும். இதுக்கு பதில் சொல்லிட்டு நீ போ பாப்பா எனக்கு. அவ்வளவுதானே. உன் பிதா என்ன சொன்னாரு? என்னை குத்தினவன். வார்த்தை தெளிவா இருந்துச்சு. குமாரனை குத்தினவன் அவர் சொல்ல, என்னை குத்தினவன் என்ன பண்ணுவான்? திரும்பி பார்ப்பான் அப்படின்ட்டாரு. வேத வசனம் சொல்லுகிறது, தாங்கள் குத்தினவரை, தாங்கள் குத்தின எண்ணெய் அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள். இங்க வசனம் என்ன சொல்லுது? தாங்கள் குத்தின அவரை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது.